எனக்கு வந்து 25 ஏஜ் ஆகுது. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. டாடா! நம்ம பெட்ரோல் இல்லை வண்டியில் ஊருக்கு போவோம். Hey guys. ஆக்சுவலி என்னோடய ஃப்ரண்ட் கேமரா வந்து கொஞ்சம் வைட் ஆங்கிள் கிடையாது. கொஞ்சம் ஜூம்டாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாடா டடா. ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே. கீழே என்னோட பைக் நிற்கிது பார்த்தீங்களா? இப்படி காட்டக்கூடாது. டடா டடா. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜஸ்ட் காலையில் ஒரு 6:45 தான் ஆகுது டைம். இப்போது நான் இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் பூல் போக போகிறேன். இதில் ஒரு ஸ்பெஷலான ஸ்விம்மிங் பூல் போகிறதுல என்ன ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 25 ஏஜ் ஆகுது. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. டடா டடா. ஆக்சுவலி இப்போ தான் எந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணேன். அதான் எந்திரிச்சு மேலே வரும்போது அப்படியே மூச்சு வாங்குது. வேறு ஒன்றும் இல்லை, தூக்க கலக்கத்துலேயே இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாது. ஒரு டவலு, எக்ஸ்ட்ரா ஒரு இன்னர்வேர், டவலுக்கு பதிலாக லுங்கி எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன். அதை வச்சு நான் என்னோடய தலை தோட்டிக்குவேன். அலாரம் அடிக்குது, டிஸ்மிஸ். அதை வச்சு தலை தொட்டிக்குவேன். அங்கே வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லுங்கி தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ கூட லுங்கி தான் நான் வியர் பண்ணியிருக்கேன். டாடா டடா. அது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ரீல்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, மைண்டுக்குள்ளே அதே ஓடிட்டே இருக்குது. டாடா. ஸோ ஓகேயா, இதுதான் இது என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து இன்னர் வேறையும் லுங்கியும் மட்டும் எடுத்து கீழே என்னோடய கவரில் வச்சுட்டு பிரதர்ஸ்க்கு கால் பண்ணால் போதும், அவங்க வந்துடுவாங்க. நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் போயிடலாம். அங்கே போயிட்டு என்ன அட்டூழியம் நடக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் வந்து ரெசார்ட் போயிருந்தேன். ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இது இருந்துச்சு, ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அங்கே நான் எனக்கு குளிக்கும்போது எனக்கு தண்ணி வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பயமாகவே இல்லை. ஸோ நான் வந்து எங்கே பயப்படுவேன் அப்படின்னா, கிணத்துல குளிக்கும்போது தான் பயப்படுவேன். அந்த மாதிரி ஆற்றுல வந்து உள்ளே போக போக ஆழம் இருக்குமா, ஸோ எவ்வளோ ஆழம் இருக்கும்னு நமக்கு தெரியாது, அங்கே பயப்படுவேன். பட் ஸ்விம்மிங் பூல் வந்து சமமாக இருந்துச்சு. இந்த இடத்துல இவ்வளோ தான் ஆழம் இருக்கும்னு தெரிஞ்சதுனால நம்பி இறங்கினேன். அண்டு கொஞ்சம் தூரம் நான் வந்து அந்த செவத்தில் புஷ் பண்ணி கொஞ்சம் தூரம் அப்படி போனேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். லெட்ஸ் கோ. டாடா. சரி, லிவைஸ். ஸோ இந்த 2 தான் நான் எடுத்து வச்சுருக்க போகிறேன். வேறு எதுவும் நான் எடுத்து வைக்கல. அண்டு போகும்போது கையிலேயே மட்டும் மாற்றிட்டு நான் வந்து ஒரு ட்ராக் பேண்ட் வியர் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஒரு டீ மட்டும் குடிக்கணும் இப்போது. ஆக்சுவலி இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன். எங்கே போவேன் அப்படின்னா ஜிம்க்கு போயிடுவேன். ஸோ லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்க்கு மேலே நான் ஜிம்க்கே போகலை. ஏன் போகலை அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ், ஏஎஸ்எஃப் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த சேனலில் வீடியோ வந்து நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டிலேருந்து இங்கே. ஸோ வேறு ஆள் கிடையாது. திங்ஸ் எதை எடுத்து வச்சா வைக்கணும்னாலும் நான் தான் வைக்கணும், நானும் அம்மா.
ஸோ வேறு ஆள் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு. அதாவது வீட்டில் இருந்து மொத்த திங்ஸ் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வர்றதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பசங்களை வர சொல்லி அமௌண்ட் பே பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரே நைட்டில் முடிச்சுட்டாங்க. பட் அவங்க வந்து எங்கெங்கே வைக்கணும் அப்படி வைக்கல அவங்க. ஸோ ஏன்னா அது மாடியிலேருந்து இறங்கி இது கீழ் வீடு தான். பட் இங்கேயும் வந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் நமக்கு தான். ஸோ இங்கே கொண்டு வந்து திங்ஸ் வைக்கணும் அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ நாங்களும் வந்து பாவம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கீழேயே வச்சாச்சு. சில திங்ஸ் எங்களால் தூக்க முடியாத அந்த ஒரு 2-3 பீரோல் இருக்காது. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய திங்ஸை மட்டும் மேலே தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஹெல்ப்புக்கு வந்து வச்சு முடிச்சாச்சு. பட் இருந்தாலும் நிறைய பொருள் வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை, அங்கங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து அந்த வீடை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்ததுனால ஒரு 4-5 நாள் ஜிம்மை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நேற்று ஆக்சுவலாக ஃப்ரீ தான், இன்றைக்கும் ஃப்ரீ தான். ஏன் போகலைன்னா மண்டேலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்த மண்டேலேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கட்டிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டேன். நம்மளுடைய ஏர்ஸ்டோப்ஸ் இன்ஸ்டாகிராம் சேனலில் போட்டேன், யூடியூப்லேயும் ஷார்ட்ஸாக போட்டேன். பட் வந்து என்ன சொல்லலாம், ஒரு ப்ராப்பராக நான் என்னென்னா எனக்கு வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லைல்ல நான் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பிரதர் ஒருத்தர்லாம் நீங்கள் அந்த ஜிம்க்கு வாங்க, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன உங்களோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னாரா. நானும் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போனால் செம்மையான ஜிம், சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இங்கே லோக்கல் ஜிம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே நான் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டுருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட போயிருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக. ஸோ அடுத்து திங்கக்கிழமை வந்து திருப்பி போகணும். அங்கே வந்து எனக்கு இன்னொரு பிரதர் இருக்கார், அவர் எனக்கு வந்து டயட் எல்லாமே நான் போட்டு தரேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு தேவையான விஷயம் இதுதான். எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இது, நாளைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு யாரும் புஷ் பண்ண தேவையில்லை, நானே பண்ணிடுவேன். பட் இது வந்து எனக்கு தேவைப்படாத ஒரு விஷயம். இப்போ நான் ஏதோ ஒரு ஃபோட்டோஷூட் இருக்குது ஆக்சுவலாக, ஒரு கொஞ்சம் மாதம் கழிச்சு இருக்குது. அதுக்காகவும் சேர்த்து தான் நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன், என்னடா நம்ம இன்னும் புஷ் பண்ணாமலே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு நல்ல வேலையாக அந்த அண்ணன் கூப்பிட்டு அந்த ஜிம் போனது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அங்கே போயிட்டு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து கோல்லாம் கிடையாது. இந்த பண்ணுவாங்கல்ல 60 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், 90 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரி கோல் எனக்கு எதுவுமே கிடையாது. வந்து ஜஸ்ட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோஷூட்காக பண்ணணும். ஒரு ஆவரேஜ் எனக்கு வந்து பாடி ஃபேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தம்பி தான் ஃபோன் அடிக்கிறான். ஸோ எனக்கு பாடி ஃபேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு 3 months ரெகுலராக ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொல்லியிருக்கேன், ஒரு இத்தனை நாள் கோல்னு கிடையாது, கிராஜுவலாக கொண்டு போவோம் அப்படின்னு. அவரும் சூப்பர், இதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஓகே, தம்பி வந்து ஃபோன் போட்டான். இப்போ வந்து நம்ம கிளம்பிடுவோம். ப்ரோ ஆமா அவ்வளோதான். அந்த பொண்டிங் போல கொண்டேன். ரொம்ப நேரம் அம்மா நண்பர்களே, பெட்ரோல் இல்லை வண்டியில், ஊருக்கு போவோம். பரவாயில்ல, நண்பர்களே, யூடியூப் சேனலா லாங் கூட மாதிரியா? இல்லை, நான் சேர்த்து விடுதோம்.
கோட் அப்படின்னா பேட்மிண்டன் கோட்டு கோட்டு திங்கிறதே தெரியுது. இந்த பேனல்ல ஏதோ கிளாஸ் எல்லாம் விளாடுதாங்க இது. என்னது விளையாடுவாங்க? பேட்மிண்டனா? விளாடுவீங்களா அப்படி? ஆஹா, சில பேர் கிரவுண்டில் ஸ்கூலில் விளாண்டது தான். தண்ணி போட்டுருங்க, குளிக்கணும் குளிக்கணும். நிறையா இருக்கு தண்ணி மிச்சம். பூவை பாருங்க நவீன் ப்ரோ. எதுக்கு தண்ணியை பிடிச்சிருக்கு நீங்க இட்டு வா, எவனா ஒருத்தன் என்கிட்ட நெல்லு. ஒன்றும் தெரியாது. என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் சொல்லலை, சும்மா என்ன போ. ஸோ கைஸ் நம்ம வந்து இந்த விளாகில் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணி முடிச்சாச்சு, டைம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இன்னொரு விளாகில் உங்களை வந்து பார்க்குறேன். until then bye, Naveen from that AR Stuffs guy.